பில் எவ்வளோ ஆச்சு? ஒன்றும் கொடுக்க வேணாம், முதல்ல கிளம்புங்க தம்பி. டேய் இந்திரா கிளம்பு. ஒருவேளை அந்த துப்பாக்கி வெடிச்சிருந்தா? நல்ல வேலை, ஒன்றும் ஆகலை. நான் பைக்கை திருட வந்தேன்னு உனக்கே தெரியும். எனக்காக உன் உயிரை கொடுக்க பார்த்தியா பாஸ்? நீ சாதாரண ஆள் இல்லை. நீ ஜானகி எப்படி தனியாக தேடுவேன்? நானும் உன் கூட வரேன். தெருவிலேயே பிறந்து தெருவிலேயே வளர்ந்தவன் பாஸ். எனக்கு ஒன்றும் இல்லை, 2 வேளை சோறு, கொஞ்சம் பாஸ்தை காட்டு. களி மனுஷனா எப்படி இருக்கணும்னு நான் காட்டுறேன். சரியா சொன்னடா வேலு. அவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான்னு அவனுக்கே தெரியாது தம்பி. எடுத்து சொல்றதுக்கு சொந்த பந்தவனு யாரும் இல்லை. உங்க உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்துறீங்க. கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. வேலு, மனுஷனா வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. உனக்கு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு இனிமேல் இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுடா. வச்சுக்கோங்க. இல்லை பரவாயில்ல தம்பி, வச்சுக்கோங்க. பரவாயில்ல வேலு, கிளம்பலாம். என்ன மாம்சு, நைட்டு மீன் குழம்புல மீனை போட சொன்னா ஸ்பூனை போட்டு விட்ட. வரட்டா? டே வேலு, சோறு போறவன் சொல்லு பொய்யாகாதுடா. நான் சொல்றேன், நீ என்னைக்கு இருந்தாலும் பெரிய ஆளா வருவடா. சும்மா இரு மாம்சு, வரேன். வகுத்துல ஹலோ ஹலோ சார். அட நம்ம துப்பாக்கி சார். என்ன சார் லிஃப்ட் வேணுமா? ஆமா. ஏறுங்க சார். நீங்க என்ன மிலிட்டரிக்காரரா? இல்ல. போலீஸ்காரரா? இல்ல. அப்ப குருவிக்காரரா? உங்க பேர் என்ன? வேலு, வெட்டி வேலு. இங்க ஏன் துப்பாக்கி யூஸ் பண்றாங்க? ஜீவன போராட்டம். துப்பாக்கியை காட்டினா நினைச்சதை சாதிக்கலான்னு சில பேர் நம்புறாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதான் எலெக்ஷன் வைக்கிறாங்கல்ல. மக்கள் பல கோடி ஓட்டுகளா மாறி அவங்களையே அடமானம் வச்சுட்டாங்க. ஜனங்க மேல அக்கறை காட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கே அக்கறை இல்லை. நான் சொல்லிட்டா பாஸ், இங்க யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. மொத்தத்தில் நம்பிக்கையே போச்சு. மக்கள்ல 2 விதம். ஒன்று ஆப்பு அடிக்கிறவன், இன்னொன்று ஆப்பு வாங்குறவன். ஆப்பு அடிக்கிறவன் எலெக்ஷன்ல நிற்கிறான். ஆப்பு வாங்குறவன் அவனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான். 100 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டா வரவன் சும்மாவா இருப்பான்? கோடி கோடியா கொள்ளையடிப்பான். கணக்கு பாஸ், கணக்கு. வாழ்க்கையில எல்லாமே ஒரு கணக்கு தான். கரெக்டா சொன்னீங்க. அங்க நிப்பாட்டுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. நம்ம துப்பாக்கி சார் மக்கள்கள் ஓட்டுகள்னு சூப்பரா பேசினார்ல. நல்ல டைம் பாஸ். பாஸ், வண்டி இங்க தூக்குனா நேரா சுந்தரபாண்டியபுரம் தான். சரஸ்வதி அம்மா வீடு இதானா? இல்ல, இது என் வீடு. அவ என் மருமக. ஆத்தி, சரஸ்வதி இருக்காங்களா? எவ்வளோ ஃப்ரெண்டு வந்தா மலை கோயிலுக்கு போயிருக்கா. ஃப்ரெண்டா? அதான் பட்டண டாக்டர் பொண்ணு இல்ல, வேலை வெட்டி இல்லாம. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? வேலு, வெட்டி வேலு. அப்படியா? அப்படித்தான். சரி கிழவி, எதுக்கு வெத்தலை போடுற? ஆக்கு சவக்க. 4 பிளேட் எடுத்து வாயில போட்டுக்கோ, ஃபுல்லா செவந்துரும். சுண்ணாம்பே தேவையில்ல. நீங்க சரஸ்வதியா? இல்லப்பா. சுந்தரபாண்டியபுரம் சரஸ்வதியா நீங்க? இல்ல. நீ சரஸ்வதியா? இல்ல, நான் ஷைலு. நான் வேலு. பாசே, இது சரஸ்வதி இல்லையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்காக தான் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கும் சேர்த்து வேண்டிக்க. என்ன, எனக்கும் கல்யாணம் ஆகல. வரட்டா? நீங்க சரஸ்வதியா? மலை கோயில் மேல போய் பாருங்க. எங்க இருக்காங்க? அங்க போங்க. நல்லா தம் பிடிச்சி ஏறுப்பா. தம் பிடிச்சதால தான் ஏற முடியல. அப்ப கீழே இருங்க. சும்மா சல்லைய கழிவிட்டு போயா. பசை கடவுள்னா மேல இருக்க வேண்டியதுதான். அதுக்கு நீ இவ்வளோ மேலையா? சரஸ்வதி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. பாஸ், சரஸ்வதி அக்கா. பிரசாதம் எடுத்துக்கோங்க. நீங்க சரஸ்வதி அக்கா தானே? ஆமா. பாஸ், சரஸ்வதி இங்க இருக்காங்க.
டாக்டர் இருக்காங்களா? வந்திருக்காங்க. ஜானகி எங்க? ஜானகியா? என்னக்கா இப்பதானே டாக்டர் அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க? டாக்டர்னா ஜானகி இல்ல, கௌசல்யா. கௌசல்யா? இன்னமா லவ் பண்ற பாஸ்? இப்படி அலையா அலையிற? காதலுக்காக காடு மலையெல்லாம் தாண்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்போதான் பார்க்குறேன். அந்த சாமி இல்லை, இந்த வேலு சொல்கிறேன். ஜானகி கண்டிப்பாக கிடப்பாங்க. இது என் மேலே சத்தியம்.